நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து உங்கள் அட்மிட் கார்டு கொண்டு போகணும். ஸோ அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பேஸ்ட் பண்ணணும். அண்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வீட்லேயே இந்த வேலையெல்லாம் பண்ணிடணும். அண்ட் செகண்ட் பேஜில் வந்துட்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து ஒன்று பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் அட்மிட் கார்டில் பண்ணணும். ஸோ உங்களோட சிக்னேச்சர்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எதுவுமே நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உங்கள் ஸ்டாப் சொல்லும்போது தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அட்மிட் கார்டு இதெல்லாமே ஃபில் பண்ணி ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே நீங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் போய் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. 3 ஹார்ஸ் எக்ஸாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நமக்கு வாட்டர் தேவைப்படும். ஸோ வந்து லேபிள் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் கேனா எடுத்துக்கோங்க. இன்னொன்று உங்களோட ஐடி ப்ரூஃப்மே நீங்கள் எடுத்துக்கணும். ஆதார் கார்டு எல்லாருமே எடுத்துகிட்டு போங்க. இன்கேஸ் உங்கள் அட்மிட் கார்டில் நீங்கள் வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ரேஷன் கார்டு பண்ணியிருக்கீங்கன்னா, அதுவும் நீங்கள் எக்ஸஸாக எடுத்துக்கிறது பெட்டர் தான். ஸோ அதையும் எக்ஸஸாக கொண்டு போயிருங்க. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போகணும். ஈவன் பென்லேருந்து அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இது நாலுமே நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயிருங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு 2:20க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோராக போகிறது பெட்டர். ஒரு 11:20க்குலாம் அங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு 11க்குலாம் நீங்கள் அங்கே இருக்க மாதிரி போயிருங்க. சென்டர் ரீச் பண்ணிடுங்க. பிகாஸ் இங்கேருந்து 20 மினிட்ஸ் தான் 30 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணி கிளம்புனீங்கன்னா இடையில நமக்கு டிராஃபிக்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஆயிரும். ஸோ ப்ரியராக எப்பயுமே போகிறது பெட்டர். ஸோ எல்லாருமே கரெக்டாக டைமுக்கு போயிருங்க. ஸோ நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் மட்டும் தான் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி ப்ரியராகவே நீங்கள் எக்ஸாம் சென்டரை வந்து ரீச் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. ஸோ எல்லாருமே நல்லா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நீட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.